பொதுவாகவே இந்த நரம்புகளில் வலிக்கிறது, நியூரோபதி பெயின் அப்படின்றது, நரம்பு சிதைவு, நரம்பு மண்டலம் பாதிப்பு, இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து டயபெட்டிஸ். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டு அதனால் வரக்கூடிய காயங்கள், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற விஷயம் உள்ளவங்களுக்கு, ஆர்த்ரைட்டிஸ், இப்படி ப்ரெஷரு, நீங்கள் டாக்ஸிக்கான உணவுகளை வந்து சாப்பிடுவது, இல்லை அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருப்பதுன்ற ஏகப்பட்ட விஷயங்களால் இந்த நரம்பு மண்டல பாதிப்பு வந்து நடக்குதுங்க. நரம்பு மண்டலம் பாதிப்பு இல்லாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்யுது, என்னென்ன இருக்குது அப்படின்றத மேலோட்டமாக பார்ப்போம். சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்மளுடைய மூளையையும் முதுகு தண்டுவடத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்புகள் சம்பந்தப்பட்டது. அப்போ மூளையில் இருக்கக்கூடிய முதுகெலும்பில் இருக்கக்கூடிய நியூரான்ஸுகள் மூலம் அது செய்தி கொண்டு போவதும் செய்தியை வந்து மூளைக்கு கொண்டு செல்வதும், அதே மாதிரி சேஃப்டி பின் மாதிரி இது வந்து வேலை செய்யுங்க. ஒரு பக்கத்தில் வந்து அந்த செய்தியை மூளையிலேருந்து கொண்டு வர்றது, இன்னொரு பக்கத்துலேருந்து மூளைக்கு செய்தியை கொண்டு போவது அப்படின்ற ஒரு மோட்டார் மாதிரி வந்து அது வேலை செய்யும். இப்போ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் அப்படின்றது வந்து இந்த முதுகெலும்புல வர அந்த சிஎன்எஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உடலின் அத்தனை உடல் உறுப்புகளுக்கும் தசை அணுக்களுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்புகள் அத்தனையும் வந்து இந்த புற நரம்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இது போக இன்னும் சில நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. இதுதான் மேஜர் ஒட்டுமொத்தமான இது. இப்போ இந்த நர்வ்ஸ்லேயே நரம்புகள்லேயே 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று மோட்டார் நர்வ்ஸ், ரெண்டாவது சென்சரி நர்வ்ஸ், மூணாவது அட்டானமிக் நர்வ்ஸ். இப்போ இதெல்லாம் என்ன வேலை செய்யணும்? இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம கையை கொண்டு போய் காமிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த சேஃப்டி பின்னு மாதிரி, அது மாதிரி மூளைக்கு செய்தி கொண்டு செல்லப்பட்டு மூளை அங்கேருந்து தசை அணுக்களுக்கு இது கொண்டு செல்லப்படுவது சென்சரி நர்வ்ஸ் மூலமா. நம்ம சென்ஸ் பண்றோம் இல்லையா அந்த சூடு, சென்சரி நர்வ்ஸ் மூலமா மூளைக்கு அந்த செய்தி கொண்டு செல்லப்பட்டு மூளையிலேருந்து ஒரு செய்தி மோட்டார் நர்வ்ஸ் வழியா வந்து தசை அணுக்களுக்கு வரும்போது நம்ம கையை எடுத்துடுறோம். அப்போ இந்த கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து மோட்டார் நர்வ்ஸ் மூலமாகவும், அதை பற்றின செய்தி மூளைக்கு கொண்டு செல்வது சென்சரி நர்வ்ஸ். இப்படி இந்த 3 வகையான நர்வ்ஸும் மூளையோட கனெக்ட் பண்ணப்பட்டு இது வேலை செய்யுது. இது சரியாக வேலை செய்யலை, இது நம்ம சொல்கிறது ஜாஸ்தியாக டைமாக இருந்தால் கூட இது ரொம்ப கண்ணிமைக்கிற நேரத்தில் இந்த செய்தி போய் அதுக்கான ஆர்டர் வந்து வந்துருங்க. அதனால தான் அது கை வச்சு அது சுடும்போது நம்ம டக்குன்னு கை எடுத்துருவாரு. ரிஃப்ளெக்சிவாக நடக்குது இல்லையா, பெரிய கேப் இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இப்போ அந்த செய்தி கொண்டு செல்வதும் அது இங்கேருந்து ஆர்டரை திருப்பி வருவதற்கும் அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடு அது கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம பாட்டு கையை வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அதனால பல்வேறு விதமான உடல் உபாதைகள் வந்து பல்வேறு உடல் உறுப்புகளுக்கு இது ஒரு நம்ம உதாரணத்துக்கு சொன்ன விஷயம்தான். அப்போ அந்த செய்தி தடங்கள் இல்லாமல் போவதற்கும் தடங்கள் இல்லாமல் வருவதற்கும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நரம்பு மண்டலம் சரிவர இயங்க வேண்டும் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த நரம்பு மண்டலம் எதோட சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துக்குங்க, நம்ம செய்கிற அத்தனை விஷயத்துக்குமே இது வந்து பயன்படுது. அந்த லிஸ்ட் வந்து நான் படிக்கிறேன் பாருங்க. தாட்ஸ், மெமரி, லேர்னிங், ஃபீலிங்ஸ் அப்படின்றாங்க. தாட்ஸ்னா நம்மளுடைய சிந்தனைகள், ஃபீலிங்ஸ்னா உணர்வுகள், மெமரினா ஞாபக சக்தி, லேர்னிங்னா நம்ம கற்றுக்கிறது, மூமெண்ட்ஸ் நம்ம உடலுடைய இயக்கம், நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அதனுடைய மூமெண்ட்ஸுக்கும், அதே மாதிரி நம்ம பேலன்ஸாக நிற்கிறது கூட அந்த மூமெண்ட்ஸில் தாங்க வரும். நம்மளுடைய உடல் பேலன்ஸுக்கும் கோஆர்டினேஷன், மற்ற உடல் உறுப்புகளோட நம்ம விஷயங்கள் வந்து அத்தனையும் ஒன்றுக்கு ஒன்று கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்வது. அப்புறம் சென்ஸு, நம்மளுடைய சென்சஸ், அதுக்கப்புறம் அதில் வந்து பிரெயின் இன்டர்பிரேட் பண்ணுறது. நம்ம பிரெயின் வந்து நம்மளுடைய சென்சஸை எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணுது அப்படின்றது இந்த நரம்புகள் தான் தீர்மானிக்குது. இன்டர்பிரேட் பண்ணுது சென்சஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய வாசனை, நம்ம நுகர்வது, நம்ம சாப்பிடுவது, நம்ம தொடுவது, நம்ம சிந்திப்பது, அத்தனையுமே இதில் வந்து இந்த சென்சஸில் வரும். அதை மூளை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுன்றது இந்த நரம்பு மண்டலம் சரியாக இன்டர்பிரேட் பண்ணால் தான் சரியான ஆர்டர் வரும், நம்ம உடல் வந்து சரிவர இயங்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப், ஹீலிங், ஏஜிங், நமக்கு வயதாகக்கூடிய விஷயத்தை தீர்மானிப்பது,
உடலில் ஏற்படக்கூடிய வெளிப்புற காயங்களும் உள்புற பாதிப்புகளையும் சீராக்குவது, நம்மளுடைய தூக்கத்தை சரிவர அந்த ஸ்லீப் சைக்கிளில் நிர்ணயிப்பது, இது அத்தனையும். அதுக்கப்புறம் நம்ம இதயத்தின் துடிப்பு, ஹார்ட் பீட், அப்புறம் பிரீத்திங் பேட்டர்ன்ஸ், நம்ம அந்த ஒரு பேட்டர்னா வந்து பிரீத் பண்ணும்போது தான் ஹார்ட் அது ரிதத்தில் துடிக்கும் இல்லையா, இதை சீராக்குவதும் இந்த நரம்பு மண்டலம் தான். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன், மன அழுத்தம் தரக்கூடிய சூழல்களில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம பாடி எப்படி பிஹேவ் பண்ணணும், மைண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியது இந்த நரம்பு மண்டலம். அதுக்கப்புறம் டைஜஷன், நம்மளுடைய ஜீரணத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளோ பசி நமக்கு எடுக்குதுன்ற கரெக்டான செய்தியை வந்து மூளைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விஷயம், எவ்வளோ தாகம் எடுக்குது அப்படின்ற இந்த உணர்வுகள் எல்லாம் மிக மிக முக்கியமான விஷயம். இதுக்கு சரியான செய்தி மூளைக்கு போய் சேரணும். அதன் மூலமாக ஜீரண மண்டலம் சரிவர வேலை செய்ய வேண்டும். அப்புறம் பாடி ப்ராசஸ், அந்த பியூபர்ட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சரிவர அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய விஷயம். இப்படி வந்து இந்த லிஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ங்க இது, இந்த நரம்பு மண்டலம் அப்படின்றது. இப்போ இது அத்தனைக்குமே இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கு சரி பண்ணுவது ஒரே ஒரு விஷயம் தாங்க மிக மிக முக்கியமானது. நிறைய விஷயம் இருக்கு, அதுல டாப்ல நம்பர் 1 லீடரா இருக்கிறது ஆல்பா லிப்போயிக் ஆசிட் அப்படின்ற விஷயம். இது உடலால் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம். இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய நரம்புகள்லேருந்து செய்தி வருவதும் நரம்புகள்லேருந்து மூளைக்கு செய்தி போவதும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலமாக தான் இது நடக்குது. அதாவது நம்ம வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் சிஸ்டம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஒயருங்கள் மூலமாக தான் அதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒயரும் தான் நரம்புன்னு வச்சுங்க. அது உள்ள அந்த காப்பர் ஒயர் போகுது இல்லையா, அதுதான் நரம்பு. அதை சுற்றி ஒரு ஷீட் ஒன்று கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா அப்படியே மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் வந்து இது ஒயர் மாதிரியே உள்ள போகக்கூடிய அந்த காப்பர் இது மாதிரி நரம்புகளை சுற்றி அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை கடத்துவதற்கும் மற்ற நரம்புகளில் உள்ள அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸோட கனெக்ட் ஆகி நம்ம வீட்டில் அந்த மாதிரி 2 ஒயர் கனெக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுது, வேலை செய்யாமல் போயிடுது இல்லையா, டோட்டல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகாமல் இருப்பதற்கும் கவசமாக அந்த மயலின் ஷீட் அப்படின்ற விஷயம் வந்து பயன்படுதுங்க. இப்போ அந்த மயலின் ஷீட் வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஸ்லோவாக தான் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். நம்ம படத்தில் இப்போ காமிக்கிறோம் பாருங்க, அந்த ஷீட் இருக்கிறதுனால தான் அது சரியான வேகத்தில் வந்து அந்த நரம்பு மண்டலம் அந்த செய்தியை கொண்டு போவதும் கொண்டு வருவதுமான வேலையை செய்யும். அது ஸ்லோவாச்சுன்னா டோட்டலாக வந்து பாதிக்கப்படும். அடுத்தது வந்து இப்போ நம்ம படத்தில் காமிக்கிறது வந்து இந்த மயலின் ஷீட் வந்து எடுத்தோடனே அந்த மாதிரி டேமேஜ் ஆகி இல்லாமல் போயிடாது. அது படிப்படியாக எந்தெந்த நிலைகளில் வந்து எப்படி எப்படி மாற்றம் அடைஞ்சு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போய் அதனால் அந்த நரம்பு சிதைவு ஏற்படுவதை இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்க. இப்படித்தான் நடக்குது. அப்போ அந்த மயலின் ஷீத் அது உருவாவதற்கும் அது டேமேஜ் ஆகாமல் இருப்பதற்கும் அது நீர்த்து போய் அதுலேருந்து பிரிந்து வெளியே வந்து இது எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த நரம்புகள் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணம் இந்த ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அப்படின்றது. இப்போ இந்த மயலின் ஷீத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மயலின் ஷீத்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா புரோட்டீனும் ஒரு வகையான கொழுப்பும் சேர்ந்த ஒரு விஷயத்தால் உருவாக்கப்பட்டு அதுதான் வந்து நரம்பு மண்டலத்தை கவர் பண்ணிட்டு இருக்கு. சரி, இந்த லிப்போயிக் ஆசிட் வந்து இப்போ எந்தெந்த உணவுப் பொருளில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு அந்த ஆட்டினுடைய செட்டுன்னு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் கறிக்கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க செட்டு. அதாவது மூச்சுக்குழலில் ஆரம்பித்து நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி அப்படின்னு அந்த இரைப்பை குடலை தவிர்த்துட்டு மீதி எல்லாம் சேர்த்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு குழம்போ குருமா மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடுவது வந்து இதில் ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் வந்து மிக அதிக அளவில் உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்றாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சொல்ல போகிற லிஸ்ட்டு எல்லாத்துலேயுமே லிப்போயிக் ஆசிட் வந்து இருக்குது. ப்ரொக்கோலியில் இருக்குது, பசலைக்கீரையில் இருக்குது, டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ தக்காளியும் உருளைக்கிழங்குலையும் இருக்குது, க்ரீன் பீஸில் இருக்குது, முளைக்கட்டிய தானியத்தில் இருக்குது. இப்படி வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஏகப்பட்ட விஷயங்களில் இந்த லிப்போயிக் ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் இருக்குது.
இந்த ஆல்பா லிப்போயிக் ஆசிட் சரியான விதத்துல உடம்புக்கு சேர வேண்டும். இது எல்லாத்தையும் பார்த்து நீங்க இந்த உணவுகளை சாப்பிடணும். இந்த ஆல்பா லிப்போயிக் ஆசிட் இதை மட்டும் சரி பண்ணலங்க, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் அதை வந்து சரி பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு வயசாகக்கூடிய அந்த விஷயம் நடக்குது இல்லையா, ஏஜிங், இது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் வந்து மிக மிக பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டயபெட்டிஸ், இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிப்பதன் மூலமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து டயபெட்டிஸ்ன்ற அந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவை சரிவர நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆல்பா லிப்போயிக் ஆசிட் வந்து செய்துங்க. பான்கிரியாஸ்னு சொல்லக்கூடிய அந்த கணையத்தில் உள்ள அந்த ஐலட் செல்ஸை வந்து உருவாக்குவதற்கும் அதை புதுப்பிப்பதற்கும் அதை ஆக்டிவேட் பண்ணி எனர்ஜைஸ்டா வச்சுப்பதற்கும் இந்த ஆல்பா லிப்போயிக் ஆசிட் வந்து உதவுகிறது. அதுக்கப்புறம் ரத்த நாளங்கள்ல பிளேக்கிங் அப்படின்ற ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி அடைப்புகள் வரைக்கும் கொண்டு போற விஷயத்தை ஏற்படுவதை தடுக்க செய்வது. இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போல. இந்த ஆல்பா லிப்போயிக் ஆசிட் குறிப்பாக நரம்பு மண்டலத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து சப்ளிமெண்ட்ஸாகவும் கிடைக்குது. அதையும் நீங்க டாக்டருடைய ஆலோசனையின் பேர்ல உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவையோ, குறிப்பா இது ஆவரேஜா 300 to 600 mg ஒரு நாளைக்கு மில்லிகிராம் வந்து சாப்பிடுவது சரியான அளவு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் வந்து இதை நீங்கள் சாப்பிடணுமா வேணாவா, சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சாப்பிடலாம். இதோட அடுத்த பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தண்ணீரில் கரையக்கூடியது, கொழுப்பிலும் கரையக்கூடியது. அதாவது சில உணவுப் பொருட்கள் தண்ணீரில் கரையக்கூடியதாக இருக்கும், இல்லை சிலது ஃபேட் சால்யூபிள் கொழுப்பில் கரையக்கூடியதாக இருக்கும். இது வந்து ரெண்டுத்திலையும் கரையக்கூடியதுன்றனால எளிதில் ஜீரணமாகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. இது கூட சேர்த்து இந்த நரம்பு மண்டல ஆரோக்கியத்துக்கு என்னென்ன சாப்பிடலாம், விட்டமின் பி குரூப் எது எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். வைட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இது அத்தனையும் இது மூணும் கூட சேர்ந்ததுன்னா ரொம்ப எஃபெக்டிவாக அந்த ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் வந்து வேலை செய்யும். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஜ். நன்றி.